ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் பயப்படாம தைரியமா இப்படி நீங்க கட்டிங் பண்ணி தைத்து குடுத்து பாருங்க. உங்க ஊர்லயும் நீங்க ஒரு கெத்தான டெய்லர் ஆக முடியும். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுகள் நம்ம ப்ளவுஸ்ல எடுக்கணும் அப்படின்னா, பேக் பார்ட் அளவு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கணும். இப்ப இந்த பேக் பார்ட் அளவு எப்படி நம்ம அளவு எடுக்கணும்? இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும், இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் அந்த கம்கட்டுக்கு கீழ லைட்டா பாருங்க அப்படியே அடையாளம் தெரியும். எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா, சரியா 20 இன்ச் வருது. நீங்க கிளாத்த அடியில புடிச்சு இழுக்கக்கூடாது. டேப்பையும் இழுக்காம வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அதே இப்ப 20 இன்ச் வருதுங்களா, நீங்க கீழ தள்ளி கொஞ்சம் லைட்டா டேப்ப இப்படி அளவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 19 இன்ச் ஆயிடும். அப்ப நம்ப அளவுகள் கச்சிதமா எடுத்துக்கணும். 2வது ஸ்டெப் நம்ப என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸோட இறக்கத்த அளவெடுக்கணும். இந்த ப்ளவுஸோட இறக்கம் மேல் ஷோல்டருக்கும், அடி பாட்டத்துக்கும் எனக்கு சரியா 13 இன்ச் அளவு வருது. அதே பின் கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. எனக்கு சரியா மேல ஷோல்டருக்கும் எந்த இடத்துல அந்த நெக்கு முடியுதோ அது வரைக்கும் 7 1/2 இன்ச் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா, நெறைய பேத்துக்கு எந்த இடத்துல கன்ஃப்யூஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் சுற்றளவுல தாங்க. இந்த ஆம்கோல் சுற்றளவு தான் மெயினா நமக்கு ப்ளவுஸ்ல கரெக்ட்டா அளவெடுக்கணும். மேல் ஷோல்டருக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்க முடியுதோ அதில எல் ஷேப்ல இப்படி மார்க் பண்ணுங்க. எல் ஷேப்ல இப்படி மார்க் பண்ணிட்டு, அடுத்து ப்ளவுஸ்ல இந்த வளைவுக்காக எத்தனை இன்ச் குறைச்சிருக்காங்க? 1 1/4 1 1/2 இன்ச்சான்னு இப்ப நீங்க செக் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இப்ப எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரியா 1 1/4 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த அளவு நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்ப ஆம்கோலுடைய இறக்கம் எத்தனை இன்ச் இந்த மேல் ஷோல்டருக்கும், இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 1/2 இன்ச் வருது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் டோட்டல் ஆம்கோல் சுற்றளவையும் நான் அளந்து பார்க்குறேன். எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 8 1/2 இன்ச் வருது. 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு டோட்டலா அந்த ஆம்கோல் சுற்றளவு 8 1/2 இன்ச் வருது. ஆம்கோல் இறக்கம் நம்ப ஷோல்டருக்கு விட்டது போக நீங்க 5 1/2 இன்ச் வச்சீங்கன்னா கச்சிதமா இருக்கும். அது இப்ப கட்டிங்ல நீங்க இன்னும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிக் குடுத்துர்றேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு எடுக்கிற முறைய தான் இப்ப நான் சொல்லிக் குடுக்குறேன். கழுத்துடைய அகலம் 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு இவங்க வந்து கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இதே போல ஸ்கேல்ல இப்படி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, இப்ப நீங்க அகலத்த பாருங்க. எத்தனை இன்ச் வருது அப்படின்னா, 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் லைட்டா குறையுதுங்க எனக்கு. ஒரு 2 1/4 இன்ச் பக்கம் வச்சிருக்காங்க. கழுத்துடைய அகலம் 2 1/4 இன்ச் பக்கம் வச்சிருக்காங்க. இந்த அடி பாட்டம் பார்த்தீங்கன்னா 8 1/2 இன்ச் வருது. அப்ப நம்ம டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும். தையலுக்காக ஒரு 1 1/2 இன்ச் அளவு விட்டுக்கணும். இப்ப அவ்வளோதான். இந்த பேக் பார்ட் அளவுகள் உங்களுக்கு இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். இப்ப கட்டிங்ல இந்த நான் அளந்தத எப்படி எப்படி நான் மார்க் பண்றேன்னு மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ளவுஸ முதல்ல இதே போல இப்படி மடிச்சு போட்டுங்க. கரபாகம் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க மாரி மடிச்சுட்டு, 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு இவங்க எத்தனை பாயிண்ட் கிளாத் குடுத்துருக்காங்கன்னு முதல்ல நம்ம அளந்து பார்க்கணும். இப்ப கஸ்டமர் மெயினா ப்ளவுஸ் குடுக்குறாங்கன்னா, மெயினா அத தான் நீங்க அளந்து பார்க்கணும். இப்ப 80 பாயிண்ட் தான் எனக்கு கிளாத் குடுத்துருக்காங்க. அப்ப 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு 80 பாயிண்ட் கிளாத் போதுமான்னு கேட்டிங்கன்னா, பத்தாது தான். அப்ப நம்ப கைக்கு ஜாயிண்ட் குடுக்கணும். பட்டிக்கு வேற கிளாத் தான் குடுத்து ஆகணும். அப்ப 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு புதுசா பழகுறவங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் கேளுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க மினிமம் வந்து ஒரு 90 பாயிண்ட் இருந்தா நமக்கு போதுமான அளவு கச்சிதமா வரும். 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு 90 பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வைக்கிறேங்க. அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச் அளவு வச்சு இதே போல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, அடுத்த அளவு என்ன அப்படின்னா, நம்ப இறக்கம் இப்ப நான் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுட்டாங்களா, அந்த 2 இன்ச்ல இருந்து அப்படியே 13 இன்ச் அளவு வைங்க. இறக்கம், பின் இறக்கம் 13 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணணும். இப்ப இந்த 1/2 இன்ச் எதுக்காக நான் மேல மார்க் பண்றேன்னா, நம்ம மேல ஷோல்டர் பிடிச்சு தைப்போம். அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இதே போல இப்படி மார்க் பண்ணுங்க. இதே போல மார்க் பண்ணியாச்சுங்களா? பண்ணிட்டு, இப்ப கழுத்துடைய அகலம் நம்ம அளவு வச்சுருவோம். இப்ப நான் கழுத்துடைய அகலம் சரியா 2 1/4 இன்ச் வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்க் பண்றேன். 2 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு, அடுத்து இந்த ப்ளவுஸில ஷோல்டர் அளவு நம்ப கண்டிப்பா பார்க்கணும். இப்ப ஷோல்டர் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்க.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் பின்கழுத்து இறக்கம். இந்த பின்கழுத்து இறக்கம் எனக்கு 7 1/2 இன்ச் வந்துச்சுங்களா, அந்த 7 1/2 இன்ச்லேயே மார்க் பண்ணிவிட்டு, மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். கீழே பண்ணக்கூடாது, மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். அப்படியே இப்போ ஸ்கேலால் அப்படியே பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. அந்த ஃபஸ்ட்டு கோட்டோட இதே போல் அப்படி வரைஞ்சிட்டு, அப்படியே ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வாட்டப்பட்டு வரல அப்படின்னா டேப்பில் கூட நீங்கள் ஒரு 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர். இந்த ஷோல்டர் வந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். எனக்கு சரியாக 2 இன்ச் அளவு வருது. ஷோல்டர் 2 இன்ச் இருக்குது. அப்படின்னு அந்த 2 இன்ச்சு அந்த தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்காங்கல்ல, அதுலேருந்து 2 இன்ச் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டாங்களா. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோடைய அகலம். அப்போ 40 இன்ச் பாடி சுற்றளவு இருந்துச்சுன்னா நம்ம சைடு எத்தனை இன்ச் வைக்கலாம்னா 10 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/2 இன்ச் பக்கம் நான் ஒரு 1 1/4 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன். 1 1/4 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க உள்ளே வந்து தைக்கும் பொழுது கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1 1/4 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். உங்களுக்கு மினிமம் போதும் அப்படின்னா 1 1/2 இன்ச்சே போதும். இப்போ ஆம்கோல் இறக்கம் ஷோல்டருக்கு விட்டது போக 5 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். தையலுக்காக மேலே மார்க் பண்ணுறேன். தையலுக்காக நீங்கள் எப்பயும் மார்க் பண்ணும்பொழுது கீழே பண்ணக்கூடாது, மேலே தான் பண்ணணும். தையலுக்காக மேலே மார்க் பண்ணிவிட்டு இதே போல் இப்போ மறுபடியும் எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்பாட்டம். இந்த அடிப்பாட்டத்தை இதே போல் அளவு வைங்க. இதே போல் அளவு வச்சு இந்த சைடு தையல் எங்கே முடியுதோ இந்த சைடு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்க வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 1/4 இன்ச் அளவு வச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 1 1/4 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். கஸ்டமர் உள்ளே கொஞ்சம் கிளாத் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சும் வைக்கலாம், அல்லது 1 1/4 வைக்கலாம். இல்லை மீடியமாக கிளாத் இருந்தால் போதுன்னா நீங்கள் சைடு வந்து 1 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 1 1/4 இன்ச் வளைவுக்காக ஒரு 1 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 1/4 இன்ச் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த பின்னாடி இந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கங்கிறதுலாம் இருக்காது. 5ல் பாதி 2 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் எனக்கு 5 இன்ச் வருது. 5ல் பாதி நான் 2 1/2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க பேக் பார்ட் அளவு அவ்வளோதான். அடுத்து நமக்கு ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஷோல்டர் பிடிச்சது போக 8 1/2 இன்ச் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். எனக்கு சரியாக 8 1/2 இன்ச் அளவு வருது. அப்போ எனக்கு கச்சிதமாக வருது. இதே போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படியும் பயப்படாமல் தைரியமாக இதே போல் கட்டிங் பண்ணி நீங்கள் தாராளமாக தைக்கலாம். இப்போ நம்ம அடியோட கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆம்கோல் சுற்றளவுட்டு இந்த சிசரை ரொம்ப எடுக்காத அப்படியே நல்லா வளைவு கொடுத்து அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து சைடு கட் பண்ணிவிட்டு இப்போ அடிப்பாட்டம் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. அடுத்து சைடு தையலுக்காக ஒரு சிசர் கட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை கட் பண்ணிடலாம். இப்போ கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கரபாகம் என்னை பார்த்துருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன். கிளாத்தை மடித்து போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு தெரியுது பார்த்திங்களா, இதை ஒரு 1/4 இன்ச் பக்கம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க ஒரு சில கிளாத்தில் வந்து அடிப்பாட்டம் வந்து ஏற்றம் இறக்கம் வரும். அதனால் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அளவு வைக்கணும். நான் சரியாக மடிச்சடிக்கிறதுக்கு இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இவங்க எம்மிங் தான் பண்ண சொல்லியிருக்காங்க கைக்கு. அதனால் கரெக்டாக நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1 1/2 இன்ச்சில் நீங்கள் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சிதமாக வந்துடும். அடுத்து அப்படியே இந்த கையோடைய உயரத்தை அளவு வைங்க. பாருங்க இதே போல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். அடுத்து சைடு இந்த ஆம்கோல்கிட்ட சைடுலேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் நான் மேலே மார்க் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கை சுற்றளவு, கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 1 1/4 இன்ச் வரல, இந்த இடத்துல எனக்கு சரியாக வருது. இந்த இடத்துக்கு நான் ஒரு 1 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதே போல் இப்படி சைடில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜாயிண்ட்டு தான் கொடுக்கணும். தைக்கும் பொழுது எப்படி ஜாயிண்ட் கொடுக்குறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் 1/2 இன்ச் பக்கம்
ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். கிளாத் பத்தலை, எவ்வளவு நமக்கு கிளாத் பத்தலை நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் தைக்கும் பொழுது. இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு 8.5 இன்ச் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு பாருங்க, சரியாக 8.5 வருது. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5, இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலில் இப்படி ஒரு கிராஸ் கொடுங்க. கை நல்லா வளைவு கொடுங்க. இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கும் அந்த 1.5 இன்ச்சுக்கும் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா 6.5 இன்ச் வருது. அப்போ 6.5 இன்ச் வருது அப்படின்னா நான் சரியாக வந்து ஒரு 3.25 இன்ச்சில் சென்டராக மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் இருந்து ஒரு 1/2 இன்ச்சில் அப்படி வளைவு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கையோடைய கட்டிங். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இதே போல் கட்டிங் பண்ணி பாருங்கள். கைக்கிட்ட சுருக்கங்கிறது வரவே வராது கொஞ்சம் கூட. அப்படியே அடியோடு கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இப்படி கட் பண்ணுங்கள். சைடில் இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. சைடுலேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கை கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் கைக்குழி கட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 இன்ச் இதே போல் கைக்குழி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கைக்கிட்ட சுருக்கம் வராது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு பாருங்கள், கிளாத்து இவ்வளோ தான் இருக்குது எனக்கு. இதே போல் இப்படி மடித்து போட்டுக்குங்க. நல்லா நீட்டாக கிளாத்தை இதே போல் இப்படி மடித்து போட்டுட்டு இப்போ நமக்கு பட்டிக்கு வந்து நமக்கு கிளாத்து தேவை. அதனால் இப்படி நேராக இப்படி டிசி கிட்டையில் மார்க் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஷோல்டருக்கான அளவு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து நமக்கு பட்டி கிளாத்துக்கு யூஸ் ஆகும், அதனால தான். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோங்கள, அந்த அளவு அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பட்டி தைக்கிறதுக்காகவும் வி பட்டி தைக்கிறதுக்காகவும் 1/4 இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணணும். 1/4 இன்ச்சில் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் இதே போல் இப்படி வச்சுக்கிங்க. கிளாத்தை எப்படி வச்சுக்கிறீங்கன்னா நல்லா மேலேயே நகர்த்தி நல்லா வச்சுக்குவோம் சமமாக அப்படி. ஏன்னா நமக்கு ஏற்றம் இறக்கம் எதுவுமே வரக்கூடாது. 1/4 இன்ச்சு தள்ளி தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிங்க. கரெக்டாக சமமாக வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்படி இதே போல் வச்சுக்கிங்க. கிளாத்தை இதே போல் வந்து பேக் பார்ட்டை தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் இந்த நெக்குக்கிட்ட. அடுத்து இந்த ஆம்கோல் கிட்டையும் இதே போல் மார்க் பண்ணி அப்படியே வளைவு வரைங்க. இதில் வந்து எந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா அளவு விடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு விடுங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு விட சொல்கிறேன்னா நம்ம ஆம்கோல் கிட்ட டாட் பிடிப்பாங்கள்ல, அதனால். அதே போல் ஃப்ரண்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் கிளாத் இருக்கணும். எதனாலனா இந்த இடத்துக்கிட்டே நம்ம மெயின் டாட் பிடிப்போம். அதனால் இதே போல் நேராக மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து பேக் பார்ட்டில் வந்து கிராஸாக வந்து நம்ம சைடில் மார்க் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நேராக தான் மார்க் பண்ணணும், கிராஸாக பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து இறக்கத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து இறக்கத்தை இதே போல் அப்படியே எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து அந்த வி ஷேப் தெரியுதுங்க பார்த்தீங்களா, வி பெட்டி, அது வரைக்கும் இதே போல் இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து இப்படி அளந்து பாருங்கள். எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 5.25 இன்ச்சு வருதுங்க. 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5.25 இன்ச் அளவு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சது போக சரியாக ஒரு 5.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதே போல் இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாசேப்பில் இதே போல் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் முன்கழுத்து அளவு. இதே போல் நீங்கள் ஈஸியாக அளவு எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு மெயினாக பாருங்கள், நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஆம்கோல் சுற்றளவுக்கு கைக்குழி கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஆம்கோல் சுற்றளவுகிட்ட நம்ம குறைஞ்சி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணணும். அதனால் இதே போல் மார்க் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல் சுற்றளவில் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஷோல்டருக்கு விட்டது போக தான் நம்ம மெயின் டாட் அளவு வைக்கணும். இங்கே பாருங்கள், இதிலிருந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டது போக அந்த டாட்டோடைய அளவு எந்த இடத்துல தெரியுதோ இதோட டாட் பிடிச்சிருக்காங்களா, இந்த இடத்துக்கிட்ட நேராக ஒரு மார்க் பண்ணி ஒரு அடையாளப்படுத்திங்க. பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த அளவு எடுத்தாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு
இந்த அளவு எடுத்து முடித்த பிறகு சைடு அளவு எடுத்துடலாம். பாருங்க, இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு சைடு பட்டி தையல் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கும் இதே போல் இப்படி ப்ளவுஸை வைங்க. இதே போல் வச்சுட்டு பட்டி கிளாத் எந்த இடத்துல அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். அடுத்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் 3 டைம் மார்க் பண்ணிக்கணும். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டு நம்ம 1/4 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேருந்து இந்த மெயின் டாட் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். எனக்கு சரியாக வந்து ஒரு 2.5 இன்ச் பக்கம் வருது. நான் தையலுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சு அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த 2 இன்ச்னா, இவங்க வந்து கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக வேண்டான்ட்டாங்க. அதனால் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச், அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் இவங்களுக்கு போதுமான அளவு. இப்போ அப்படியே சென்டர் டாட். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு எத்தனை வருது, 5 இன்ச் வருது. 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சில் மார்க் பண்ணி அப்படியே ஒரு கோடு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஆம்கோல் டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் ஆம்கோல் டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம தைக்க தொடங்கி வர மெலிசாக கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இதுதான் டாட்டோடைய அளவுகள். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து 1.5 இன்ச், 3 பக்கமே எனக்கு ஒரு 3 டாட்டுக்கு 1.5 இன்ச் கேப் இடைவெளி வருது. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கைக்குழியோடு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இந்த அக்குள் பகுதி கட் பண்ணும் பொழுது அப்படியே கைக்குழியோடு சேர்த்து அப்படி கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டும் நம்ம கட்டிங் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சு தெரியுதுங்களா, இதுலேயே அப்படியே அடையாளப்படுத்திக்கிங்க. இப்போயே நீங்கள் அடையாளப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வெளியே மாறாமல் இருக்கும். இப்போ அப்படியே டாட்டுக்கு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த அடையாளத்துக்கு நேராக அப்படியே டாட் அளவுகள் மார்க் பண்ணிக்கிங்க ஸ்கேலால். அப்படியே சென்டராக ஒரு மார்க்கு. அடுத்து சைடு, ஆம்கோல் எல்லா இடத்துக்குமே இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 3 டாட் இந்த பக்கமும் மார்க் பண்ணியாச்சுங்களா. அப்போ உள்ள வெளியே உங்களுக்கு மாறாத இருக்கும். நான் 3 டாட்டும் இப்போ மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நம்ம 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணிக்குவோம். இப்போ பட்டி கிளாத் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் அப்படி கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்கேல் அளவு எதுக்காக அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் மடிச்சடிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியோட அளவு இதே போல் வச்சுக்கிங்க. பாருங்கள், நான் டிக் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிங்க. இங்கேருந்து வைங்க. இந்த 1.5 இன்ச்சிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். அதே போல் சைடுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 3 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நான் டாட் பிடிக்க வச்சாங்களா, அதே போல் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். பட்டி கிளாத்தோடைய அளவுகள் அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பட்டி கிளாத் நீங்கள் இதே போல் கட் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நம்ம நெக்குக்கு கட் பண்ணணும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பெட்டி வி பெட்டிக்கும் 2க்கும் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இதே போல் அளவு வச்சு செக் பண்ணிக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸோடைய கொக்கி பெட்டி உயரத்தை நான் அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள எனக்கு கிளாத் வந்து போதும். இப்போ நீங்கள் வி பெட்டிக்கு வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை 2ஆக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி வி பெட்டிக்கு கட் பண்ணிக்கிங்க. கொக்கி பட்டிக்கு கட் பண்ணும் பொழுது
இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குங்களா இந்த கிளாத்தை இதே போல் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ 2ஆக மடித்து பார்க்குறேன். 2ஆக மடித்து 1 இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ எனக்கு கச்சிதமாக 1 இன்ச் அகலம் வருது. இந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இப்போ எந்த பக்கம் வந்து கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நான் நெக் பீஸ் வந்து எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ கிளாத் அந்த பக்கத்தில் இதே போல் இப்படி கிராஸாக மார்க் பண்ணி கிராஸில் வெட்டிக்கிறேன் நெக் பீஸு. நெக் பீஸ் மட்டும் எப்பயுமே இதே போல் நீங்கள் கிராஸில் வெட்டினீங்கன்னா தான் நமக்கு பின் கழுத்து சுருக்கம் வராமல் இருக்கும். நீங்கள் நெக்கு வந்து கட் பண்ணும் பொழுது நல்லா ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்குங்க. 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்குடைய பீஸ் அகலம் வந்து 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கு தைக்கும் பொழுது உள்ளே பிசுறு அதிகம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்க நான் அகலம் சரியாக 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் டோட்டலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் இந்த வீடியோலேயே நான் காட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த நெக் பீஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக் பீஸை அப்படியே கிராஸில் ஜாயின் பண்ணிக்குவோம். மறுபடியும் நம்ம 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரையும் நூலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலையும் இந்த பிசுறுகையும் கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இப்போ ஜாயின் பண்ணியாச்சுங்களா. நெக்குடைய வேலை முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை மடிச்சு அடிக்கணும். கை வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவு 1.5 இன்ச் அளவு வச்சுருந்தேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நான் மடித்து அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடிச்சுட்டு அது இன்னொரு கிளாத் வந்து கை நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது இந்த குடஞ்ச பாகம் இருக்குங்களா, இந்த கைக்குழி வெட்டினது ஒன்றை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கைக்குழி மாறாமல் இருக்கும். இப்போ 1/2 இன்ச்சில் நான் மடித்து தைச்சிட்டு மறுபடியும் 1 இன்ச்சில் மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ 1 இன்ச்சில் நான் திருப்பி மடிக்கிறேங்களா, அப்போ வந்து நான் ஓட்டு தையல் வச்சுக்கிறேன். ஏன்னா ஓட்டு தையல் வச்சா தான் நம்ம எம்மிங் பண்ணி பிரிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கை மடிச்சு அடிச்சுட்டு இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இவங்க 80 பாயிண்ட் வந்து கிளாத்து கொடுத்ததுனால எனக்கு வந்து இப்போ ஜாயிண்ட்டு தான் நான் வைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கைக்கு வந்து அகலம் பத்தலை. அதனால் நான் வந்து அப்படி ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமே ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் சைடு ஜாயிண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. 2 சைடு ஜாயிண்ட் கொடுக்கும் பொழுது அந்த 2 சைடு உள்ள ஜாயிண்ட் வந்து உள்புறமாக போயிடுது. நமக்கு வந்து அந்த சைடு பிசுறு துணி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து வெட்டுப்பட்டுறதுனால அவங்களுக்கு கைக்கு ஜாயிண்ட் கொடுக்காத மாதிரியே ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை ஜாயிண்ட் கொடுத்த மாதிரியே தெரியாது. அதனால் 2 பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு சொல்லுவேன். ஒன் சைடு ஜாயிண்ட்டை விட 2 சைடுமே ஜாயிண்ட் கொடுத்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா சைடில் நம்ம தையலுக்காக விட்டதுலேயே போயிடும் இந்த ஜாயிண்ட் எல்லாமே. அதனால தான் இப்போ நான் 2 கைக்குமே இதே போல் நான் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் அடிப்பாட்டத்தை மடித்து அடிச்சுக்கலாம். இந்த அடிப்பாட்டத்தை ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே நகத்தார் அப்படி கீறி விட்டுக்குங்க படிமானத்துக்காக. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு. நம்ம 2 இன்ச்சு தையலுக்காக அடிப்பாட்டம் மடிச்சடிக்க அளவு வச்சோம் பார்த்திங்களா, அந்த 2 இன்ச்சை நான் அப்படியே மடிச்சடிச்சுக்கிறேன். மடிச்சடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி நான் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ 6.5 இன்ச் வந்து டாட்டுக்காக நம்ம விட்டுருந்தாங்கல்ல பேக் பார்ட்டில், அந்த இதை வந்து அப்படியே ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 டைம் வந்து 2 தையல் ஓட்டிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ டாட் பிடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ டாட் பிடிச்சாச்சுங்களா ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிக்குவோம். டாட்டுக்கு மட்டும் 2 தையல் ஓட்டிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். த்ரீ டாட்டுக்குமே 2 தையல் ஒட்டி எடுத்துக்கங்க. அடுத்து ஆம்கோல் டாட். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சில் நான் தொடங்கி அப்படியே வர வர கம்மியாக கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இப்போ 3 டாட் பிடிச்சாச்சுங்களா? கப் ஷேப் வந்து உங்கள் மீடியமாக கேட்டதுனால பாருங்கள், மீடியமாக இருக்குது. ரொம்ப வந்து ஷார்ப்பாக இல்லாமல் மீடியமாக இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் 3 டாட் வந்து பிடிச்சிக்குவோம். டாட் பிடிக்கும் பொழுது ஒரே பக்கமாக பிடிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அதனால தான் எப்பயும் வந்து நீங்கள் டிசி கெட்டியால் மார்க் பண்ணி உள்ளே வெளியே 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி தான் பிடிக்கணும். மாற்றி மாற்றி டாட் பிடிச்சிடாதீங்க. இப்போ இந்த பக்கமும் நான் 3 டாட் பிடிச்சு முடிச்சிட்டேன். 2 தையல் ஓட்டிக்குவோம். கப் ஷேப் பாருங்கள், மீடியமாக இருக்குங்களா? ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மீடியமாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பட்டி கிளாத். இப்போ பட்டி கிளாத் வந்து உள்பட்டிக்கு நான் வேறு கலர் தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து கிளாத் பத்தாதனால நான் வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு பக்கத்துக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டி கிளாத் ஜாயின் பண்ணும் பொழுது உள்ளே வெளியே செக் பண்ணி தான் நம்ம தையல் ஓட்டணும். அப்படியே இந்த டாட்டோடைய கிளாத்தை நான் மடிச்சுக்கிறேன். டாட் கிளாத்தை மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேல் பக்கம் வந்து இந்த நல்ல துணியும் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வேறு கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து அப்படி திருப்பி பார்க்கும் பொழுது பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிசுரே தெரியாது. கொஞ்சம் கூட உள்ளே வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இன்னொரு பக்கமும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் வந்து இந்த ஃபுல் வாயில் கிளாத்தையும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு மேலே வந்து வேறு கலர் துணியும் நான் கொடுத்து தையல் ஓட்டிக்கிறேன். அப்படியே 1/4 இன்ச் மட்டும் தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு பிசுறு உள்ளே போயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் அளவுகள் கரெக்டாக வச்சு இந்த ஆம்கோல் அளவை சரி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். 2 இடத்துலையும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 கிளாத்தையும் வச்சு இதே போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. இதே போல் வச்சு பார்த்துட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத்து தெரியுதோ அதுக்கு நேரம் அப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சைடு கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் வராது. பாருங்கள், இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து. இதே இப்போ இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, கொக்கி பட்டிக்காக நம்ம நெக்கு தைக்கிறப்ப 1/4 இன்ச் பிடிச்சி தைச்சிருவோங்களா, அதிலிருந்து இந்த கொக்கி பட்டி கிளாத்தை இதே போல் வச்சு பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பட்டியையும் வி பட்டி கிளாத்தையும் இப்படி இதே போல் 2ஐயும் ஒன்றா வச்சு அப்படியே ஒரு சிசர் கட் கொடுங்க. சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். மடித்து தையல் ஓட்டிட்டு அதே போல் இந்த பக்கம் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்படி நீங்கள் பட்டி கிளாத் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சைடு ஏற்றம் இறக்கம் வர ப்ராப்ளம் வராது. இப்போ 2 ஈக்குவலாக இருக்கான்னு சமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு
கொக்கிப்பட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேல்புறம் தான் வைக்கணும். இப்போ 1 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத் எடுத்துக்கலாம். கொக்கி கட்டுற பக்கம் எப்படி தைக்கணும் அப்படின்னா, கிளாத்தை இதே போல் 2ஆ மடித்து அடியில் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுக்கிங்க பிசுறு தெரியாமல். அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் ஓட்டணும். கொக்கிப்பட்டி நம்ம தைக்கும் பொழுது எப்போவுமே கொக்கிப்பட்டிக்கு வந்து படிமான தையல் ஓட்டணும். படிமான தையல் ஓட்டி ஃபுல்லும் வந்து அந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்புறமாக தெரிகிற மாதிரி தையல் ஓட்டிக்கிங்க. இப்படி நீங்கள் அடித்து திருப்பும் பொழுதே அந்த படிமான தையல் ஃபுல்லும் வந்து உள்புறமாக தெரியணும். இதே போல் இப்போ நான் தையல் ஓட்டிட்டு அடுத்து வீப்பட்டிக்கு வந்து இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, உள்புறமாக வந்து கிளாத்தை வச்சு வெளிப்புறமாக திருப்பி தைக்கணும். அப்போ தான் வந்து வீப்பட்டி கொக்கி வந்து நம்ம மாட்ட முடியும். அதனால தான் உள்புறமாக வச்சு இப்போ வெளிப்புறமாக நான் திருப்பி தைச்சிக்கிறேன் பாருங்கள். அப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடித்து அப்படி தையல் ஓட்டுங்க. இப்போ தையல் ஓட்டிட்டு அப்படி இந்த பிசுறு மேலேயே வச்சு மறுபடியும் ஓரத்துலேயே ஒரு தையல், ஓரத்துலேயே இதே போல் தையல் ஓட்டிட்டு வீப்பட்டி மட்டும் 5 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். கழுத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அந்த டாட்டுக்கிட்ட சென்டர் டாட்டுகிட்ட ஒரு மார்க் பண்ணுங்கள். பட்டி ஜாயிண்ட்கிட்ட ஒரு மார்க். இதே போல் நீங்கள் ஈக்குவல் பண்ணி 5 இடத்துல மார்க் பண்ணிக்கணும். வீப்பட்டிக்கும் அப்படி தான். வீப்பட்டி தைக்கும் பொழுது 2 தையல் நல்லா ரஃப் அடித்து தையல் ஓட்டணும். அப்போ தான் உங்கள் கொக்கி போடும் பொழுது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் பிரியாமல் இருக்கும். அதனால் 2 தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ வீப்பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் ஈக்குவலாக வருதான்னு பார்த்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே போல் இப்படி வச்சு அளவு வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். கழுத்து எப்படி நீங்கள் தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோங்களா கிராஸ் பீஸ், அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்புறமாக வச்சுக்கிங்க. உங்களுக்கு மேல்புறமாக ஒரு 1/4 இன்ச் இப்படி ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சு துணியை மடித்து அப்படியே தையல் ஓட்டுங்க. 1/4 இன்ச்சில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த நெக் பகுதி முடிகிற வரைக்குமே 1/4 இன்ச்சு தான் தையல் ஓட்டிகிட்டே வரணும். இப்படி நீங்கள் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாட்டம் வரும். நீங்கள் வந்து இந்த கிராஸ் பீஸ் அடியில் கொடுத்து இப்படி திருப்புறதை விட நீங்கள் மேலே வச்சு நீங்கள் அப்படியே 1/4 இன்ச்சு திருப்பும் பொழுது ஈஸியாக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பிசுறு தெரியாமல் அப்படியே மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு கட் பண்ணி அப்படியே மடிச்சிக்கணும். இப்போ இந்த வளைவு பகுதி மட்டும் நம்ம சிசர் கட் கொடுத்தா போதும். நெக்கு ஃபுல்லும் நீங்கள் சிசர் கட் கொடுக்க தேவையில்ல. எந்தெந்த இடத்துல அந்த வளைவு வருதோ அந்த இடத்துல மட்டும் சிசர் கட் கொடுத்துக்குங்க. அப்படியே 1/4 இன்ச்சில் நான் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். பிசுரை வந்து உள்புறமாக போகிற மாதிரி அப்படியே ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். அப்படியே 1/4 இன்ச் ஃபுல்லுமே இப்படி இதே போல் மடித்து தையல் ஓட்டிட்டு இப்போ 1/4 இன்ச் வந்து மடித்து தையல் ஓட்டிட்டேன். இப்போ உள் பக்கமாக அப்படியே திருப்பி தைச்சிக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு அப்படியே உள் பக்கமாக மடிங்க. அப்படியே மடித்து ஓரமாக தையல் ஓட்டிகிட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் நல்லா ரஃப் அடிச்சுக்கிங்க. ரஃப் அடிச்சுட்டு அப்படியே ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ டோட்டலாக ஃபுல்லும் நான் தையல் ஓட்டிட்டு அடுத்து மறுபடி ஓரமாக ஒரு தையல்.
கழுத்துக்கு நான் 2 தையல் ஓட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் ஒரு தையல், ஒரு மிதி இடையில ஒரு தையல். கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டை தையல் போட சொல்லியிருக்காங்க. ரெட்டை தையலும் நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகா இருக்கணுங்களா, அதனால் மறுபடியும் ஓரத்தில் ஒரு தையல். அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ணும்பொழுது இதே போல் அப்படியே வச்சு பாருங்கள். இந்த ஆம்கோல் சுற்றளவை இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சைடு வர அந்த ஆம்கோல் சுற்றளவை அப்படியே செக் பண்ணுங்கள். பாருங்கள், இதே போல் நான் செக் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்போ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கட் பண்ணி விட்ருங்க. தேவையில்லாத கிளாத்தை இதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கை ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கைக்குழி கட் பண்ணினது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டியாச்சுங்களா, மறுபடியும் இன்னொரு தையல். கைக்கு 2 தையல் ஓட்டிக்கிங்க. எப்பயும் கை ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் ஓட்டிக்கிங்க. அதே போல் இந்த பக்கமும் அப்படியே இந்த ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்த்து, ஏன்னா நம்ம கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்கோங்கள்ல, அதனால் நான் துணி கொஞ்சம் அதிகமாக ஜாயின் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே அளந்து பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மறுபடியும் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கை ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, கை கிளாத்தை பிடிச்சி இழுக்காதீங்க. கை கிளாத்தை பிடிச்சி இழுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும். அதனால் கிளாத்தை மட்டும் எப்போவும் வந்து கை கிளாத்தை வந்து இழுத்து தைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபுல்லுமே சுருக்கமாகவே இருக்கும் பார்க்கும் பொழுது. அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம இழுத்து தைக்கிறது தான். ஃப்ரீயாக அப்படியே 2 கிளாத்தையுமே வந்து நம்ம பாட்டுக்கும் கரெக்டாக அளவு வச்சாவே கச்சிதமாக வந்து இழுக்காமல் தைக்கணும். இப்போ 2 பக்கமும் கை ஜாயின் பண்ணியாச்சுங்களா, கை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் சுற்றளவு இப்போ என்னென்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முன்கை சுற்றளவு. முன்கை சுற்றளவு உங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். 6.5 இன்ச் பக்கம் வருது. ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச் வருது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கேயும் வந்து பட்டிக்கும் 8.5 இன்ச் வருது. அப்போ உங்களுக்கு பட்டி அளவு தேவையில்லை அப்படின்னாலும் சைடில் 1.5 இன்ச்சாக இருந்தாலும் நம்ம 1.25 இன்ச் வச்சாலும் அந்த அளவை கூட நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் அப்படி அளவு வச்சு நான் சரியாக ஒரு 8.5 இன்ச்சில் ஒரு ஜாயின் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்தாண்ட பக்கம் கூட நீங்கள் அளவு வச்சு பார்த்துக்கலாம். அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு. எனக்கு ஆம்கோல் சுற்றளவு சரியாக எத்தனை இன்ச் வருதா, 8.5 இன்ச் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படியே 8.5 இன்ச் அளவு வச்சு அப்படியே அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் 8.5 இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த முன்கை சுற்றளவு வந்து 6.5 இன்ச் பக்கம் வருது. 6.5 இன்ச்சில் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் பக்கத்துலேயே இன்னும் 2 தையல் ஓட்டிக்கிறேன். ஓட்டிட்டு லைட்டாக தெரிகிற பிசுரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே போல் இந்த பக்கமும் இந்த கையில் வந்து நம்ம 6.5 இன்ச் வச்சாங்களோ அதே அளவு அப்படியே எடுத்து வைங்க. அப்படியே அந்த கையளவே தைச்சி ஆல்ரெடி நம்ம தைச்சிருப்போம் பாருங்கள், அந்த கையளவே அப்படியே வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துலையும் 8.5 இன்ச் அளவு வைக்கணும். ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச் 8.5 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பட்டி அளவு அப்படி இந்த பட்டி அளவு வச்சு மார்க் பண்ணி தையல் ஓட்டிக்கிறேன்.
இந்த பக்கமும் அதே போல் தான் 3 தையல் ஓட்டிக்கணும். அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் நிறைய பேர் பயமாக இருக்குது ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண அப்படிங்கிறீங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு சைடு ஜாயிண்ட்டும் ஏற்றம் இறக்குங்கிறது வரல பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் பக்காவாக வந்துடுச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்கோல்கிட்டையும் சுருக்கங்கிறது வரல பாருங்கள், சுற்றளவுலையும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.